இன்றைக்கும் இந்த புதிய நாளில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை உண்மையுள்ள வார்த்தை. ஒரு நாளும் அந்த வார்த்தை பொய் சொல்லாது. இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைக்கு தேவையாக தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி, அவருடைய கிருபைகளை அனுப்பி, அவருடைய தயவை அனுப்பி நம்மை பாதுகாப்பார், நம்மை பராமரிப்பார். நாம் போக வேண்டிய இடத்திற்கு நம்மை கொண்டு செல்வார். மற்றவருடைய வார்த்தை நம்மை சோர்வடை செய்யும். தேவனுடைய வார்த்தை நம்மளை உற்சாகப்படுத்தும், உயிர்ப்பிக்கும். சங்கீதம் 116 அதிகாரம் 12-13 வசனங்கள் எப்படி படிக்கிறோம்? கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். என்ன செய்வது, என்னத்தை செய்வது அப்படின்ற கேள்வி தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும். இந்த கேள்வியை பல காரியங்களுக்கு நம்ம ஒப்பிட்டு சொல்லலாம். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு இருக்கிற தேவைகள் நிறையா இருக்குது, அதற்கு நான் என்ன செய்வது? எனக்கு கடன் பிரச்சனைகள் நிறையா இருக்குது, அதற்கு என்ன செய்வது? என்னுடைய ஆசைகள் நிறையா இருக்குது, அதெல்லாம் நிறைவேற்ற நான் என்ன செய்வது? பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு நான் என்ன செய்வது? இன்றைக்கி காலையில் என்ன சமைப்பது, என்ன செய்வது? நான் என்ன துணியை உடுத்த வேண்டும், என்ன செய்வது? இந்த மாதிரி பல எண்ணங்கள், பல யோசனைகள் நம்முடைய மனதில் வந்து கொண்டே இருக்கும். எல்லாவற்றுக்கும் நம்ம கேட்குற ஒரே ஒரு கேள்வி, என்ன செய்வது? இந்த சங்கீதக்காரனும் அப்படித்தான். நான் என்ன செய்வது அப்படின்ற கேள்வியில் தொடங்குகிறான். அடுத்த வசனத்தில் அதற்கான பதிலையும் சொல்லுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட கேள்விகளை நாம் கேட்கும் பொழுது இதற்கு ஒரே ஒரு பதில் தான் இருக்கிறது. அதைத்தான் இந்த சங்கீதத்தில் நம்ம படித்தோம். ஆண்டவரை துதிப்பது, அவர் நாமத்தை தொழுது கொள்வது தான் நாம் செய்ய வேண்டிய காரியம். பல நேரங்களில் நம்மளுக்கு இருக்கிற தேவைகள், கவலையினால என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கும். சில நேரங்களில் ரொம்ப மகிழ்ச்சியில் இருப்போம், அந்த நேரத்தில் என்ன செய்வதுன்னு தெரியாது. சில நேரத்தில் பயத்தில் இருப்போம், அப்போ என்ன செய்வதுன்று தெரியாது. ஆனால் இந்த கேள்வி மாத்திரம் மாறவே மாறாது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் என்ன செலுத்துவேன், எதை செய்வேன்? ஒன்னே ஒன்று தான் எனக்கு செய்ய தெரியும். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவர் நாமத்தை உயர்த்தி அவரை தொழுது கொள்வேன். ரட்சிப்பின் பாத்திரம் அப்படின்னு சொன்னோன்னா, நான் தான் ரட்சிப்பின் பாத்திரம், நீங்கள் தான் ரட்சிப்பின் பாத்திரம். We have to lift the cup of salvation and lift God's name. ரட்சிப்பின் பாத்திரமாகிய என்னை, ரட்சிப்பின் பாத்திரமாகிய உங்களை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம எடுத்துக்கொண்டு தேவனுடைய நாமத்தை உயர்த்தி கொண்டு தொழுது கொண்டே இருக்க வேண்டும். நம்ம மகிழ்ச்சியாக இருந்தாலும், துக்கமாக இருந்தாலும், கோபமாக இருந்தாலும், கவலையோடு இருந்தாலும், பயத்தோடு இருந்தாலும் என்ன செய்வதென்றால் இதைத்தான் நாம் செய்ய வேண்டும். தேவனை உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். அவருக்கு முன்னிலை தர வேண்டும். அவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் படித்து அதன் மேலே விசுவாசம் வைத்து அவர் நாமத்தை உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். அவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இதுவரைக்கும் செய்த உபகாரங்களுக்கும் நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துங்க. அவர் இனிமேல் செய்ய போகிற காரியங்களுக்கும் இப்பவே நன்றி செலுத்துங்க. இதுதான் நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம். We should have a heart of gratitude. நன்றி உள்ள இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். நன்மைகள் நடந்ததற்கு அப்புறம் நன்றி செலுத்துவது இல்லை, நன்மைகள் நடப்பதற்கு முன்பதாகவே தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதற்கு பேர் தான் தேவனை தொழுது கொள்ளுகிறது. அதற்கு பேர் தான் தேவனை ஆராதிப்பது என்ற அர்த்தம். நீங்களே உங்கள் கேள்விக்கு பதிலளித்துக் கொள்ளுங்கள். என்ன செய்வது என்றால் தேவனை துதிக்க வேண்டும், உயர்த்த வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். இன்றைக்கும் அதை செய்வதற்கு தான் இந்த நாளை கொடுத்திருக்கிறார். இந்த நாள் முதற்கொண்டு இந்த மாதிரி கேள்வி எப்போ எழும்பினாலும் நான் தேவனை உயர்த்த தான் வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், இதை தவிர வேற என்ன செய்வதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற பதிலை உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கொள்ளுங்க. மனதை ரொம்ப குழப்ப வேண்டாம். மனதை சமாதானத்திற்குள்ளாக வழி நடத்துங்கள். எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் உங்கள் இருதயங்களை நிரப்பும். இன்றைக்கும் தேவ சமாதானம் உங்களை நிறைத்து அவர் நாமத்தை உயர்த்தும்படிக்கு உங்களுக்கு பலன் தந்து கிருபை தரும். இந்த வார்த்தையை கொண்டு தேவன் உங்களை வழி நடத்தி செல்வார். இந்த நாளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.